குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 6/6/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்ருக்க அத்தனை அதிசயமான அறிவான குழந்தைகள், அது மட்டும் இல்லை, என் மூச்சில் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று நீடூழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு அற்புதமான செய்தி என்னென்னா, நான் யார், நான் எது அப்படின்னு கேட்கணும். நான் எதுவாக இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று. உங்கள் கையை அப்படி வச்சுக்கிறீங்க. இந்த கையில் இந்த விரலை மூடிடுங்க, பெரு விரலை மூடிடுங்க. இந்த நாளும் என்னென்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எனக்கு தெரியணும், இல்லாட்டா ராசி கட்டாயமாக தெரியணும், என்ன ராசின்ட்டு. நீங்கள் ராசி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுலேருந்து என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதை வச்சு என்னென்னங்கிற சொல்லித்தரேன். இந்த இடம் இருக்கு இல்லையா, நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர் அப்படின்னு சொல்கிற ஆள்காட்டி வரல மேல் பகுதி மேஷ ராசி. அடுத்தது நடுவில் இருக்கு இல்லையா, நடுக்கட்டை ரிஷப ராசி. அதுக்கு அடுத்து கீழே வர்றது மிதுன ராசி. ஸோ மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த 3 பேரும் எப்படி தன்மையாக இருப்பாங்கன்னா, அவங்க தண்ணீர் தன்மையாக இருப்பாங்க, வாட்டர் எலிமெண்ட்டாக இருப்பாங்க, தண்ணீர் தன்மையாக இருப்பாங்க. அதுவா தண்ணி எங்கே போடணும், தாட்டிச்ச பிறகு நல்லா வேகமாக ஓடும், ஜீன் டக்க 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 டக்கன்னு ஓடும் இல்லையா. அப்படி ஓடும் என்ன பண்ணணும், அப்படி சுறுசுறுப்பாக இருக்கும். வாட்டர் எலிமெண்ட் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, டல்லாக இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது வாட்டர் எலிமெண்ட். ஏன்னா வாட்டர் எலிமெண்ட் இல்லாத இடமே கிடையாது. எங்கே பார்த்தாலும் அதுதான் டாமினேட்டிங். நம்ம உடம்புல 80% வாட்டர், உலகத்தினுடைய பரப்பளவில் 80% வாட்டர், கரெக்ட் இல்லையா கண்ணுங்களா? அந்த மாதிரி. ஸோ மேஷம், ரிஷபம், மிதுனம், சூப்பர், புரிஞ்சிச்சா? அது இந்த விரல். அடுத்தது என்ன அப்படின்னா நடுவிரல். நடுவிரலில் மேலே மகரம், அடுத்தது கும்பம், அடுத்தது மீனம். மகரம், கும்பம், மீனம், ஒவ்வொரு கடத்துக்கு ஒன்று. புரிஞ்சுதா? சரி, இந்த 3 பேர் பொதுவாக ஏர்த்துனா எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப ஏர்த்து அப்படின்னா பூமி சக்தியை உடையவங்க. இவங்க மேலே கொஞ்சம் அசைக்க முடியாதவங்கள, கொஞ்சம் ஆளுங்க அப்பா அது கொஞ்சம் ஸ்டபன் பருவலிப்பா அப்படின்னு. எதுக்கு அந்த வாட்டராவது ஆளுக்கு தகுந்த மாதிரி தடுத்து வளைச்சிக்கிட்டு ஓடிட்டு போயிட்டே இருக்கும். இது அப்படி இல்லை, ஸ்டபனாக அது பாரு இருப்பாங்க. ஒரு ஸ்டெப்பனிட்டி இருக்கும். அது எதையும் அப்படி ஈஸியாக வளைஞ்சு கொடுத்துறாது அர்த்து. புரிஞ்சிச்சா? அடுத்து என்ன ராசின்னு பார்க்கலாம். கடகம், சிம்மம், கன்னி. கடகம், சிம்மம், கன்னி. கடகம், சிம்மம், கன்னி. இந்த 3 என்ன பண்ணுன்னா ஃபயர், தீ மாதிரி இருப்பாங்க. தக்க 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 தீ மாதிரி பரப்புவாங்க. இல்லை, செய்திகளை பரப்புறதுக்கு அவங்க போதும். செய்தி பரப்பாக இருந்தாங்கன்னா நல்லா பரப்புவாங்க. புரிஞ்சிச்சா? அதே மாதிரி தான் அவ்வளோ ஒரு இது தீயை போன்று அவங்களுடைய இது இருக்கும். எண்ணங்கள் ரொம்ப வேகமாக இருக்கும் அவங்களோடது. அப்புறம் பேச்சு அந்த மாதிரி இருக்கும். அடுத்த விரல் என்னென்னா இந்த சுண்டு விரல்னு சொல்கிறது துலாம், அடுத்தது விருச்சிகம், அடுத்து தனுசு. துலாம், விருச்சிகம், தனுசு, இந்த 3 ராசி. இவங்க யார் அப்படின்னா யார் சுதந்திரமாக அது பாட்டு போய்கிட்டு இருக்கோம். உண்மையாக நான் பார்க்குறேன். துலாம் ராசிக்காரங்களை பார்த்துருக்கேன், தனுசு ராசிக்காரங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், விருச்சிக ராசியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக ஒரு தொல்லையில் இருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி நான் எழுதி சொல்கிறேன் கண்ணுங்களா, இன்னுமே எப்படி சொல்கிறீங்க, விருச்சிக ராசிக்கெலாம் சனி ராசிலாம் சனி புத்தியால் நடந்தால் கஷ்டமாச்சே, இந்த ஏதாவது சொல்கிறாங்களே அப்படி இப்படின்னா நீங்கள் சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் சரி, டோன்ட் கேர் மாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் இல்லை. இந்த தனுசு துலாமல் நான் கண்ணால் பார்த்துட்ருக்கேன். சுதந்திர பறவைகள், புரிஞ்சிச்சா? சுதந்திரமாக இருக்க போகிறவங்க இவங்க. அதாவது ஏர் அந்த மாதிரி. இப்போ எதுக்காகமா இதெல்லாம் சொல்ல வரீங்க அப்படின்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ இந்த கையை வச்சுருக்கீங்க. இப்போ மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த 3 இல்லையா. இதில் நீங்கள் மேஷ ராசியாக இருக்கலாம். இந்த மேஷ ராசிக்கு என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ நம்பர் சொல்லி கொடுத்துருக்கேன். பண நம்பர் ஒன்று எடுத்துக்கோமே. எனக்கு மேஷ ராசி பணம் வேணும். இந்த ராசி எப்படி தொட்டுக்கிறீங்க, 777 மேஷ ராசிக்கு பணம் வேணும்னா இப்படி வச்சுக்கிட்டு
இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு பேசாமல் உட்காந்து நீங்கள் அதை எவ்வளோ வேணுங்கிறத கேட்குறீங்க. எப்படி கேட்பீங்க? நீங்கள் இப்போ வைக்கிறப்ப கேஸோ பொசிஷனை வச்சு கேளுங்க. இன்னும் ரெண்டுமே அப்படி சேர்ந்துட்டு கேஸோ பொசிஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் இது வரும். கேஸோ பொசிஷனில் வச்சே நீங்கள் இதை கேட்கலாம். புரிஞ்சுதா? இந்த ரெண்டையும் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அப்படி வச்சுக்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் ப்ரெஷர், அடுத்தது ப்ரெஷர், அடுத்தது ப்ரெஷர், அடுத்தது அடுத்தது அடுத்து அடுத்தது அடுத்து அடுத்து அடுத்தது அப்படி அந்த மாதிரி கொடுக்குறது. புரிஞ்சுதா? இல்லை ஒன்றுமே இல்லை, உங்கள் ராசி நல்லா இருக்கணும்னா காலையில் இப்படி எடுத்து கொஞ்சம் நேரம் இப்போ இதுக்கு வந்து ப்ரெஷர் கொடுங்க. மேஷ ராசிக்கு பவராக இருக்கிறதுக்கு. அடுத்தது ரிஷப ராசிக்காரங்க ரிஷப ராசிக்கு, மிதுனத்துக்கு மிதுனம், அந்த மாதிரி மகரம், கும்பம், அதுக்கப்புறம் மீனம், கடகம், அப்புறம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, இவ்வளோ தான். அப்போ இந்த மேஷத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் நம்பர் எழுதினா கூட உங்களுக்கு நடக்கும். இந்த இடத்துல மேஷராசிக்காரங்க இங்கே எழுதுவீங்க, ரிஷபராசிக்காரங்க இங்கே எழுதுவாங்க, மிதுனராசிக்காரங்க இங்கே எழுதிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா நான் சொல்கிறது? எனி நம்பர்ஸ், ஐ எம் டாக்கிங் ஸோ மெனி நம்பர்ஸ். நான் நிறையா சுமையிலேருந்து நிறைய நாகரிகங்கள்லேருந்து இஜிப்ட்லேருந்து இதுலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே நம்ம எப்படி இந்தியன் கல்ச்சர்லேயே கொண்டு கலக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை சொல்லிக் கொடுக்குறேன். புரிஞ்சிச்சா? இந்த பொசிஷன் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு மேஷ ராசிக்காரி இல்லையா? அப்போ நான் அப்படி நினச்சிப்பேன், என்னுடைய மேஷ ராசி வந்து இப்போ இது ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா? நான் எதை செஞ்சாலும் அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி வச்சோம்னா சரி, அது பவர்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஐ நோ மை ராசி, என் ராசியை வந்து பவர் பண்ணுறேன். இப்போ இதில் ரேக்கி படித்தவங்க உங்கள் ரேக்கி மந்தங்களை உங்கள் ராசி இருக்கிற இடத்துல வரைங்க. இப்போ மேஷ ராசிக்காரங்க இங்கே வரீங்க, ரிஷப ராசிக்காரங்க இங்கே வரீங்க, மிதுன ராசிக்காரங்க இங்கே வரீங்க. எல்லாத்தையும் உங்கள் இடத்துல வரைஞ்சிங்கன்னா யூ வில் கெட் அ மோர் பவர் டு யுவர் திங். பொதுவாகவே கேஸ் ஆஃப் பொசிஷனில் வச்சுட்டு நம்ம ரேக்கி மனுஷன் இது போட்டிங்கனாலே உங்களுக்கு ரேக்கி வந்து நிறையா வந்துடும். ஏற்கனவே ரேக்கி கை ஃபுல்லாக வந்துடும். இதில் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இப்போ நான் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறேன். நான் மேஷ ராசிக்காரி, நான் என்ன பண்ணுறேன், இப்படி தொட்டு இப்படி எடுத்து கொடுத்தோம்னா போதும். இதே ரிஷப ராசிக்காரங்க சங்கு சக்கா, இதே மிதுன ராசிக்காரங்க அடுத்தது கையில் எப்படி இங்கே வச்சுக்கணும். இந்தா நல்லா இருங்க, அப்படி நல்லா இருங்க அப்படி சொல்லிடணும். நல்லா இருங்க நல்லா இருங்க அவங்கவுங்க ராசிக்காரங்க அப்படி வாழ்த்தினீங்கனாலே போதும். புரிஞ்சிச்சா? இதை வச்சு இன்னும் நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம், நிறைய விஷயம் தெரியும். ஏன்னா இப்போ உங்கள் கையிலேயே 12 ராசி இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அப்போ ஏற்கனவே என்ன சொன்னேன், உங்கள் மூளையிலேருந்து வர அத்தனை செய்திகளும் இந்த கையில் இருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? அப்படி இருக்குது இந்த கையில் நீங்கள் என்ன பண்ணணும், கேஸோ பொசிஷனை வச்சு அதை பவர் பண்ணிக்கணும். அப்பப்போ பவர் பண்ணிக்கோங்க. புரிஞ்சா? எனி பவர்ஃபுல் ஸ்டோன்ஸ் இருக்குது. இப்போ மேஷராசிக்குன்னா எனக்கு பவளம்னு அர்த்தம். அப்புறம் அந்த பவள ஸ்டோனை இப்படி கையில் வச்சுக்கிட்டாலே என் ராசிங்க பலமாகுமா ஆகாதா? ஆகும். இப்போ பொதுவாக நான் இப்போ வந்து நிறைய மந்திரங்களை கற்றுருக்கேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, இவ்வளோ மந்திரம் சொல்லிக் கொடுத்துருக்கேன் மக்களை. புரிஞ்சா இல்லையா? அப்போ நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன், இது மேஷராசின்னு சொல்லிட்டேன். அப்படி வரிசையாக இருக்குது. நான் வந்து என்னுடைய ஜாதகம் வந்து எந்திராக வச்சுருக்கேன் தான். இதில் இங்கே இருக்குது மேஷராசி, நமக்கு அது தெரிஞ்சது தான். அப்போ இந்த விரலால் ஏன் மேஷராசியை தொட்டினா பவர் ஆகுமா ஆகாதா? எதை தொட்டாலும் தொடு உணர்ச்சி இருக்குல்ல, அப்போ அதுக்கு இருக்கு இல்லையா? உங்களை தொட்டிங்கன்னா அதுலேருந்து வைப்ரேஷன் போகும். என்னுடைய இது எங்கே இருக்குது, மேஷராசி இங்கே இருக்குது. உண்டா கண்ணுங்களா? இதை வச்சு கொஞ்சம் ரேக்கி படித்தவங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணணும். எப்படின்னா, ஒரு இதை எனக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, வேணுமா வேண்டாமா, நடக்குமா நடக்காதா, இந்த குமா எனக்கு கிடையாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்ன, அந்த மாதிரி இதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற டவுட் வரப்போ இந்த விரலை அப்படி நீட்டிக்கிட்டு அப்படி செஞ்சிங்கன்னா அதுலேருந்து அப்படியே அந்த சக்தி போகிறத கண்ணால் பார்க்கலாம். பட் ரேக்கி ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஃபார் ஆல். ஓகே, ரேக்கி படித்தவங்க எல்லாருக்கும் அது தெரியும். அப்படியே ஜிங் 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 அப்படியே மூதுபத்தியில் போகுது இல்லை, அது மாதிரியே சத்தியப்பிரமாணமாக தெரியும். அப்போ உங்கள் ராசி கட்டத்துலேருந்து அது போயிடுச்சுன்னா அது பலமாயிடுச்சு. சரி, இந்த பக்கத்துலேருந்து போயிடுச்சு. நீங்கள் கேட்குறீங்க என்னுடைய ராசியா இந்த ராசியா இல்லையா, அந்த ராசி எந்த ராசின்னு கேட்டிங்கன்னா அது அந்த ராசியை காமிச்சிடும். இந்த 3 ராசிக்குரியவங்க இதை கேட்டாங்கன்னா இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இது வேலை செய்யும். புரிஞ்சிச்சா? அடுத்த 3 ராசி இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேள்விகளுக்கே உங்கள் ராசி பலன் தரும். கேள்விகளை கேட்டு உங்கள் ராசியை தொட்டுட்டிங்கன்னா போகிறோம், அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பலம் வந்துகிட்டே இருக்கும். அது காட்டிடும், ஓ இந்த ராசி இன்றைக்கி வந்து நமக்கு ராசி நல்லா இருக்குது, நம்ம அடி நோருக்கு இந்த வேலையை செய்யலான்னு அர்த்தம். புரிஞ்சா கண்ணுங்களா? ரேக்கி படித்தவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, இந்த பாடி வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஆறா வந்து ரொம்ப பவர் ஆகிடுச்சு. அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கண்ணுங்களா, நான் நிறைய விஷயம் சொல்கிறேன். இதில் கொஞ்சம் ரேக்கி கற்றுக்கிட்டா என்ன, அதுக்கு தானே கேட்குறேன். இல்லை என்னத்துக்காக இத்தனை வருஷமாக அடிச்சுட்டு இருக்கேன் உங்ககிட்ட, அம்மாடி கற்றுக்கோங்க கண்ணுங்களா, கற்றுக்கோங்க கண்ணுங்களா, நிறைய விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடி அப்படி ஆயிரும். அப்படி இருக்கலாம்ல, நல்லா அழகாக இருக்கலாம், முதல்ல அழகாக இருக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம் இல்லையா, மென்டலி தைரியமாக இருக்கலாம். அதுக்கெல்லாம் வேணும். எல்லோரும் சொல்கிறாங்க அம்மா ரொம்ப தைரியமாக இருக்கிறம்மா. அதை விடங்க ஒரு ஃபோன் வந்துருச்சு, இதை சொல்லணும் அவங்கள்ட்ட. எப்படின்னா,
இது மக்கள் ஒரு ஃபோன் பண்ணாங்க, அம்மா நீங்கள் ஒரு பதிவு போட்டிருங்க எனக்கு பார்த்தேன். ஏற்கனவே எனக்கு வயசு குறைஞ்சிருந்து நான் இருக்கிறேன். இல்லை நான் இருக்கிறது 25 வயசில் தான் இருக்கேன். இந்த பதிவை பார்த்தோன்னே இப்போ வந்து 10 வயசுக்கு ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நான் அப்படியாப்பா அப்படின்னு சொன்னேன். அதை விட நான் இப்போ உங்களை பார்த்தா நான் அழகாக இருக்கிறேன். நான் இப்போ என்ன அப்படியே கண்ணாடி முன்னால் போய் நின்னேன். மீனாட்சி அம்மா பார்த்தா நானும் அழகாக இருக்கேன். ஆட்டி போர் சூப்பர் அப்படின்னு சொன்னேன். சொன்னேன் என்ன அந்த அம்மா கொஞ்சம் சிவப்பு அப்படின்னா, அது எதுக்கு அது வேறு விஷயம், நீங்கள் அழகு சிவப்பு நீங்கள் நினச்சிக்க வேண்டியாரடா அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை கொஞ்சம் உண்மையை சொல்லணும்லம்மா, அது கொஞ்சம் சிவப்பு அவ்வளோதான், மற்றபடி நானும் மீனாட்சி அம்மா மறத்தான் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்களா. வாங்க எங்கள் ஃபேமிலி எல்லோரும் உட்காந்து நம்ம கேட்டு சிச்சமாக்கணும். சீஸ் ஒன்றவங்க சொல்லிட்டு மதுரை, நாட் ஓன்லி தட் இஸ் மை ரிலேட்டிவ் ஆல்சோ. அவள் எப்போவுமே வந்து ஷி வில் கிவ் ரெஸ்பெக்ட் டு தட் ஆர்ட். அந்த ஆர்ட்டில் அது ஒரு பதிவு போட்டால் அதுக்குள்ளேயே போயிடுவாங்க. அதுதான் அங்கே இருக்கிறது. ஒவ்வொரு பதிவையும் அந்த மாதிரி பார்த்து நிறையா குழந்தைகள் வந்துட்டு அடா அவங்க படுற சந்தோஷம் அதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் கணுங்களா. ட்ரூத் யூ நோ தட் ரொம்ப ஒன்றும் ஈஸி இல்லை. எல்லாத்தையும் படித்து அதோட காம்பினேட் பண்ணி விளையாட்டா என்ன பூரா வந்து உங்களுக்கு விஷயமாக கொடுக்குறல்ல, புரிஞ்சுதா? கேட்டு செய்யுங்க, நல்லது நடக்கும். புரிஞ்சுதா? ரேக்கி படிங்க கண்ணுங்களா. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் நைட் கண்ணுங்களா. பைட்டா செல்லுங்களே.